வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பச்சைவாழியம்மன் கோவில் அருகே அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சுமார் 2000 பேர் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமான் கோவில்களில் விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தைப்பூச விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்தின மரங்கம் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தரராஜன், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம்சக்தி ரமேஷ், உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பங்கேற்றனர். தைப்பூச விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் இளைஞர்கள் மேற்கொண்டனர். இதில் செங்குட்டுவன், ரெனோ, சந்திரசேகர், ராஜி, பெருமாள் ராஜா, ரமேஷ், மணிகண்டன், மாரிமுத்து, மணிகண்டன், தினேஷ், கார்த்திகேயன், விஜயகிருஷ்ணன், மணிகண்டன், கார்த்திக், மணிகண்டன், சாண்டி, சதீஷ், சசி, பிரசாந்த், தனுஷ், சந்துரு, வினோத்குமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் இருந்தனர். மேலும் மகளிர் பக்த கோடிகளான சுமதி, கௌரி, இந்திரா உள்ளிட்ட பெண்கள் மற்றும் முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் வீதியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட வேளாண் விழா 2026 மற்றும் 36வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் ராஜா, மலர் ராணி, காய் கனி ராஜா மற்றும் காய் கனி ராணி ஆகிய பட்டங்களை வழங்கினார். மலர் கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்கார அமைப்பு, காய்கறிகள் காட்சிப்படுத்துதல், கனிகள் காட்சிப்படுத்துதல், மூலிகை செடிகள் காட்சிப்படுத்துதல், அலங்கார தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம், மாடி தோட்டம், மலர் தானிய ரங்கோலி என மொத்தம் 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 261 நிறுவனங்கள் மற்றும் 251 தனிநபர்கள் என மொத்தம் 512 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 232 பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டிகளின் முடிவில் கணேசன் மலர்ராஜா, விமலா மலர் ராணி, ஜெயலட்சுமி காய்கனி ராணி, தர்மபாலன் காய்கனி ராஜா என தேர்வு செய்யப்பட்டு பட்டம் சூட்டப்பட்டனர். மேலும் சிறந்த ரோஜா தோட்டத்திற்கான மனோரஞ்சன் கங்குலி சுழற்கோப்பையை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், தனிநபர் ரோஜா தொட்டி வளர்ப்பிற்கான
சரோஜா திருநாவுக்கரசு ஆனந்தாவின் சுழற்கோப்பை, கணேசன் அதிக பரிசுகள் பெற்ற நிறுவனத்திற்கான வெங்கட சுப்பரெட்டியார் சுழற்கோப்பை புதுச்சேரி பல்கலைக்கழகம் பெற்றுக்கொண்டன. நிறைவு விழாவில் வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் போட்டியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு ரூபாய் 3,16,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணி அப்பகுதியில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 87வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இவ்விழாவில் திண்டிவனம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பு ஊடகவியல் துறை மாணவர் ராகவன் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்று ஆளுநரிடமிருந்து பட்டம் பெற்றார். பட்டம் பெற்ற மாணவரை கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமுத்து, முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார், நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி மற்றும் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் பாராட்டி வாழ்த்தினர். சர்வதேச தேக்வாண்டோ சம்மேளனத்தின் இந்தியாவிற்கான இணைப்பை பெற்ற ஒரே இந்திய அமைப்பான இந்திய தேக்வாண்டோவில் இணைப்பு பெற்றுள்ள புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி சங்கத்தின் பொதுச் செயலாளர் மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரசு கொறடாவும் சங்கத்தின் தலைவருமான AKD ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஒய்ஸ்மேன் பள்ளி தாளாளர் முனைவர் கலைமாமணி சரோஜா பாபு, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, புதுச்சேரி தேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு, சங்க துணைத் தலைவர் சங்கர்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்து வாழ்த்தினர். நிகழ்ச்சிக்கு முத்துராஜ் வரவேற்புரையாற்ற தமிழரசன் நன்றியுரை வழங்கினார். இப்போட்டிகளில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கிட்ஸ், சப் ஜூனியர், கேட்டக், ஜூனியர் மற்றும் சீனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இந்திய தேக்வாண்டோ நடத்தும் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சவரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள பெரியபாளையத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை நடைபெற்று பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுடன் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள், ஊரின் முக்கியஸ்தர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் கலந்து கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர்.
எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் 114வது திருக்கோவிலாக புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் மூலிகை அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் 108 வகையான பசுந்தழைகளால் தயாரிக்கப்பட்ட இயற்கை மூலிகைகள் அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்துடன் மாலை, பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களுடன் அறக்கட்டளை நிர்வாகிகள், பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சிவனடியார்கள் கோவிலை வலம் வந்து பங்கேற்றனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சிவபெருமானுக்கு 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவில்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சாரணசாரணியர்கள் அமைப்பின் தேசிய அணியின் தலைவர், செயலாளர், உயர் அதிகாரி மற்றும் வெளிநாட்டு ஆணையர் முனைவர் ரஜினி, பாஸ்கர், சக்திவேல், சத்யா, கந்தன் நாராயணசாமி, கலைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் இதுவரை 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற 108 திருக்கோவில்களின் தல வரலாறு மற்றும் பாவ சாப விமோசன நிவர்த்திகள் குறித்த விவரங்கள் அடங்கிய 1,00,000 தெய்வீக வழிகாட்டி புத்தகங்கள் முதன்முறையாக அச்சிட்டு தானமாக வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பூஜை மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மூலிகை அபிஷேக அறக்கட்டளை கடந்த 4-5 வருடங்களாக ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சுட்டே இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை தேர்ந்தெடுத்து அதில் 108 மூலிகை அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஸ்தலங்களுக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்கு. அந்தந்த ஸ்தலங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒரு புத்தகத்தை 1,00,000 புத்தகம் இவங்க எழுதி வெளியிட்டிருக்காங்க. இதில் சிவனினுடைய பாடல் பெற்ற தலங்களான 276 ஸ்தலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 114 ஸ்தலங்கள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைவு பண்ணியிருக்கோம். இது பாண்டிச்சேரி திருக்காமேஸ்வரர் கோகிலாம்பிகை ஆலயம். இந்த ஆலயத்துல இன்னைக்கு 1,00,000 பிரதிகள் புத்தக வெளியீட்டுக்கான இந்த பிரதிகளை இன்னைக்கு வெளியிட்டு வழங்கியிருக்காங்க. முதல் பிரதியை நான் பெற்றுக்கொண்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுடைய ஸ்தல வரலாறு, அவங்களுடைய பாப விமோசனங்களை செய்யறதுக்காக ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு சிவன் ஆலயங்களும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லையும் இந்த 108 மூலிகை அபிஷேகம் நடைபெறுகிறது. இதுல நூற்றுக்கணக்கான மக்கள் பயனடைக்கிறாங்க. இந்த மூலிகையை சாப்பிடுவதனால அவங்களுடைய உடல்ல இருக்கின்ற உபாதைகளாகட்டும், இல்ல நோய் ஆகட்டும், பிணிகள் எல்லாமே விலகிடுது. இது கண்கூடா மக்கள், பக்த கோடிகள் எல்லாருமே அனுபவப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகமும் கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வீட்லயும் இருக்கும் பொழுது அவங்க அந்த கோயில்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பள்ளியின் துணை முதல்வர் சிவக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் ரமணா, வரலாற்று விரிவுரையாளர் அருள், வணிகவியல் விரிவுரையாளர் பழனிவேல், ஆங்கில விரிவுரையாளர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் அருள்மொழி மற்றும் சரளா, கணினி ஆசிரியர் ஆகியோர் பேரணியில் மாணவர்களை வழிநடத்தி நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். பேரணி கண்ணகி பள்ளியிலிருந்து வில்லியனூர் காவல்துறை வரை நடைப்பயணமாக சென்று பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலும் வளர்ச்சி அடைய ஏற்ற வகையிலேயே இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் அடிப்படை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறுவதாக கூறப்படும் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முற்றிலுமாக மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி சிறு குறு தொழிற்சாலைகள் வளர்ச்சியால் தான் அமையும். ஆனால் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு மிக குறைவாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் கூறினார். அதேபோல் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கான திட்டங்களோ புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அறிவிப்புகளோ எதுவும் இல்லை என்றும் விமர்சித்தார். இந்திய நாடு 75% விவசாயத்தை சார்ந்த நாடாக இருந்தும் விவசாயிகளின் வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், விவசாய பொருட்களின் விலை தாறுமாறாக உள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் விவசாய இயந்திரங்களின் விலையை குறைக்கவும் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசு ஊழியர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லாததும், தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கை இல்லாததும் வேதனை அளிப்பதாக கூறினார். மறகு இந்தியா மேலும் கடன் பெற உரிமை கோரியிருப்பது மக்களின் மீது கடன் சுமையை அதிகரிக்கும் செயலாகும் என்றும், இது வளர்ச்சிக்கான அறிகுறி அல்ல என்பதை மத்திய நிதியமைச்சர் உணர்ந்ததாக தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதேபோல் அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இந்த பட்ஜெட்டில் எந்த குறிப்பும் இல்லை என ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்தார். வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு சின்ன கைலை சிவத்தொண்டர் திருக்கூட்ட அடியார்கள் திருவாசக முற்றுவதல் நிகழ்ச்சியை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அடியவர் மனம் போற்றும் அப்பூதி அடிகள் நாடகம் அரங்கேறியது. இந்நாடகத்தில் கலைமாமணி நந்தகோபால், கலை நன்மணி பிரமோத், நடிகமணி வெங்கடேசன், நடிகைகள் கலைரத்னா பரமேஸ்வரி, வடிகட்டி முத்தமிழ் பரமேஸ்வரி இவர்களுடன் திரைப்பட நடிகர் புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப் உள்ளிட்டோர் நடித்தனர். நாடகத்தின் கதை, திரைக்கதை, வசனம் முனைவர் லிங்கேஸ்வரன், இயக்கம் மற்றும் ஒப்பனை புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், ஒளி மேடை நிர்வாகம் ரவி பாரதி, அலங்கார உடைகள் ஏசிடி படைப்பாளர் கலைக்குழு, நாடக ஆலோசகர் ஆன்மீக செம்மல் அருணாச்சலசாமி, சிவஞானியார் ஆகியோர் இணைந்து நாடகத்தை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து வந்த முது தம்பதியர்களுக்கு எழுபான் அகவை மாண்புறு மணவிழா திரு சின்ன கைலை சிவஞானியார் அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டு ஆசைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அவர் சின்ன கைலையின் அற்புதங்கள், மேலும் நீண்ட ஆயுளை தரும் எமதுவார் மார்க்கண்டேய சிவலிங்கத்தின் வரலாறு மற்றும் பெருமைகள் குறித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அடியார்கள் தங்கள் கரங்களாலேயே சின்ன திருக்கைலாயத்திற்கும் மார்க்கண்டேய சிவலிங்கத்திற்கும் கலச திருமுழக்கு செய்து அலங்காரம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் மகா சிவராத்திரி முன்னிட்டு அன்னதானத்துடன் 4 கால பூஜை, 108 அன்பர்கள் கலந்து கொண்டு மண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி, திருவாசக முற்றுவதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவமையப்பர் அறக்கட்டளையும் விழா குழுவினரும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாகிய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி உடனாகிய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனாகர்ஷணம், மகாலட்சுமி ஹோமம், கரிகோலம், வரசெய்தல், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், வேத பாராயணம், திருமுறை உபச்சாரங்கள், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து முதல் காலம் முதல் 4ஆம் காலம் வரை யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, திரவயாகுதி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம் ஆகியவை நடைபெற்று கலசங்கள் புறப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கலச நீரூற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு
அபிஷேகம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், திமுக இலக்கிய அணி சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி ராஜசேகரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குடசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காண்டீபன் உள்ளிட்ட திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளாசிக் சார்பில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆணழகர்கள் கலந்து கொண்டு தங்களின் உடற்கட்டு, திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000க்கான காசோலை பூவரசன் கிளாசிக் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ், சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு போட்டியாளர்களை ஊக்குவித்து வாழ்த்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் தனது குடும்பத்தினருடன் அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி சிறப்பு நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார். ஜெயக்குமார் தனது குடும்பத்துடன் இணைந்து விழுப்புரம் மாவட்டம் பெரிய சவலை பகுதியில் அமைந்துள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் 108 தேங்காய்களை உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பொதுவாக விருப்பமான வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலை தனிநபர்கள் மட்டும் நிறைவேற்றுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் ஜெயக்குமார் தனது குடும்பத்துடன் ஆலயத்திற்கு சென்று 108 தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய விதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணா நினைவு நாள் விழா நடைபெற்றது. விழாவில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரெங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணை செயலாளர் பரமேஸ்வரி, துணைத் தலைவர் ஜெயராம், மகளிர் அணியின் தரணி தேவி, வெரோனிகா, தமிழரசி மற்றும் சவுந்தரராஜன், சந்திரசேகர், தண்டபாணி, ராஜசேகரன், ஹரிகிருஷ்ணன், சித்தானந்தம், மாசிலாமணி, சுத்திகேணி பாஸ்கர், பாலசுப்பிரமணியன், காதர், மகாவின் ஜெயின், சிவக்குமார், சோமசுந்தரம், வெற்றிவேல், முன்னாள் மேலாண் இயக்குனர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நினைவு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏராளமான கோவில்களில் கிராம தேவதைகளுக்கு மக்கள் நல இயக்கம் சார்பில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பண்டசோழநல்லூரில் உள்ள பிடாரியம்மன் மற்றும் முத்தாலம்மன் ஆலயங்களில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவில் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில்களில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அருள்மிகு பர்வதவர்தனி சமேத ஸ்ரீராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முருகன், வள்ளி தெய்வானை திருக்கோவில்களில் காவடி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு பர்வதவர்தனி மற்றும் ஸ்ரீராமலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இந்த தைப்பூச திருநாள் நிகழ்ச்சிகளில் மக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ, இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விழாவின் நிறைவாக பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி பக்தி மற்றும் ஆன்மீக உற்சாகத்துடன் நிறைவடைந்தது. நடைபெறவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்கள் கருத்து எங்கள் வாக்குறுதி என்ற முழக்கத்தோடு பாஜக 2026 தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு சேவை காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் தொடங்கியது. இதற்கான ஆரம்ப நிகழ்ச்சி பூவம் மாரியம்மன் கோவில் திடலில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த சேவையை மாநில பட்டியலில் அணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, மாநில செயலாளர் அமுதாராணி மற்றும் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் பூவம் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு பெட்டியில் மக்கள் தங்களது பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை எழுதி பதிவு செய்து பாஜகவில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைக்கும் முதற்கட்ட முயற்சியில் ஈடுபட்டனர். பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் கூறுகையில், இந்த சேவை வாகனமும் சேகரிப்பு பெட்டிகளும் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் சுற்றி மக்கள் பிரச்சனைகளை சேகரித்து தேர்தல் அறிக்கையில் மக்களின் குரல் ஒலிக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வில்லியனூர் அடுத்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வாசலில் நேற்று யாசகர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை கண்ட கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு கோணங்களில் விசாரணையில் இறங்கிய வில்லியனூர் போலீசார் உயிரிழந்த யாசகர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியிலேயே தஞ்சம் அடைந்திருந்ததாக தெரியவந்துள்ளது. அவர் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த ஆலயத்தின் முன்பாக படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் அவரை கொலை செய்தார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் வில்லியனூர் போலீசார் இணைந்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.